मित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே நன்றி வணக்கம். இப்பொழுது நாம் எம்பெருமானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 440வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த திருநாமம் தர்ம பிரதிஷ்டாக்காரி என்பது. கல்கி அவதாரத்தின் முக்கிய நோக்கம் புதிய சைக்கிளை உருவாக்குறது. நெல் கதிர் முத்தி அறுவடை செஞ்ச பிற்பாடு அந்த நிலத்தில் அந்த கதிர்களை வைத்து வைக்கவர்களை வெட்டி எரிமூட்டுவார்கள். அது அந்த நிலத்தை இன்னும் பண்படுத்தும் என்று நம்பிக்கை. அதனால்தான் பஞ்சாப்ல செய்கிறாங்க. அதனால டெல்லியிலெல்லாம் அட்மாஸ்பியரே கெட்டு போகிறது என்று சொல்கிறார்கள். அதே போல இந்த பூமியில அதர்மம் என்பது நிறைய புல் பூண்டாக ஒரேடியா மல்கி போன பிற்பாடு பகவான் கல்கியாக அவதரித்து பக்தி உழவனாக மீண்டும் அடுத்த சைக்கிளான கிருதயுகத்துக்கு உலகத்தை தயார் பண்ணிக்கிறான். அதற்கு அடிப்படை கிருதயுகத்திலே கிருதயுக தர்மங்களை பிரதிஷ்டை பண்ண நிலைநாட்ட வேண்டும். அதை மிக அழகாக செய்கிறான் கல்கி. மஸ்கரி என்கிற யுகபுருஷனை சந்தித்த வரலாறை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். தானே திக்விஜயம் செய்தான். திக்விஜயம் செய்த பொழுது பத்மாவதி என்கிற தேவியை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் அன்ற ராமாவதாரத்திலே சீதையை பிரிந்தது போல பத்மாவதியும் பிரிந்து பல இடங்களுக்கு குதிரைகளை சென்று தர்மத்தை நிலைநாட்டி வந்தான். அவன் பிரிவு தாங்காமல் பிராட்டி பத்மாவதி கல்கியை போல் ஒரு படத்தை எழுதி வைத்து அந்த படத்தையே குலவிக்கொண்டு கொஞ்சிக் கொண்டிருந்தார். ஆனால் எம்பெருமான் வரவில்லை. அதனால் பகவானுடைய பிரிவு தாங்காமல் அந்த படத்தையே பார்த்து கொண்டிருந்த பத்மாவதி தானும் அந்த படத்தோடு ஒன்றி விட்டாள். திடீரென்று ஒரு நாள் பத்மாவதி பேச்சு மூச்சில்லை, படுத்தாள், எழுந்திருக்கவில்லை, தவித்தார். கல்கிக்கு தகவல் கொடுக்க வேண்டுமே. ஆனால் கல்கியோ தன்னுடைய கடமை தவறாமல் தர்மத்தை நிலைநாட்ட சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால் தர்ம பிரதிஷ்டைக்கு போறவர் அவர் மனைவியே விழுந்துட்டா அப்புறம் என்ன ஆகும்? அதனால பத்மாவதி தேவியினுடைய இந்த சடலத்தை பாதுகாத்து மெல்ல கல்கியை அழைத்து கொண்டு வந்தார்கள்.
கல்கியிடம் சொன்னார்கள், உன் பிரிவினாலே பத்மாவதி நலிவுபட்டு உன் படத்தை பார்த்து கொண்டே தன் உயிரை விட்டு விட்டாள். அங்கே பார்த்தா கல்கியினுடைய பெரிய படம், குதிரை, வெள்ளை குதிரை, குதிரை மீது கல்கி, கையிலே நாந்தகவாள். அதோடு கல்கி இருப்பதை பார்த்தார். கல்கி கீழே கிடக்கக்கூடிய பத்மாவதியின் முகத்தை பார்த்தார். பத்மாவதி என்று அழைத்தார் அன்போடு. தர்மத்தை பிரதிஷ்டை செய்தேன், இறந்து போயிட்டது போல இருக்கக்கூடிய தர்மத்தை பிரதிஷ்டை செய்தேன். ஆனால் அந்த தர்மம் ஒவ்வொரு வாழ்க்கையில உன்னுடைய மனைவிதான். அந்த மனைவி இல்லை என்றால் என்ன தர்மம்? உன்னை நான் பிரதிஷ்டை செய்யாமல் கோட்டை விட்டு விட்டு ஊருக்கு தர்ம பிரதிஷ்டை செய்து என்ன பயன்? அதே என்னுடைய தர்மமே என்று தர்மதாரான், தர்மதாரம் என்று மனைவிக்கு பெயர், தர்ம பத்னின்னே சொல்றோம். தர்ம பிதா தர்ம மாதான்னு சொல்றோமா? கிடையாது. தர்ம பத்தின்னு கிடையாது, தர்ம பத்னி ஒத்துதான். எந்த தர்மத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்றால், அதுவும் நம்ம வைதிக தர்மத்தை, வேத தர்மத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்றால் அடிக்கடியாக கிரகஸ்த தர்மம் தான் இருக்கும். இல்வாழ்வான் என்பதுதான் பெரிய நிலை. தர்ம நிலையில இல்வாழ்வான் சாதம் போட்டாதான் பிரம்மச்சாரிகள் பிச்சை எடுத்து சாப்பிட்டு வேதம் ஊதுவார்கள். இல்வாழ்வான் பிக்ஷை கொடுத்தா தான் சன்னியாசிகள் பிக்ஷை சாப்பிட முடியும். அப்படி சர்வோபகார க்ஷமமாஸ்ரமம் தே என்கிறார் மகாகவி காளிதாசன். எல்லாருக்கும் உபகாரம் பண்ணக்கூடியவன் இந்த கிரகஸ்த தர்மத்தில் இருப்பவன் தான். அந்த தர்மத்துக்கு ஒற்றுமையான ஒரு துணை யாரு என்றால் தர்ம பத்னி. அவளையே நான் இழந்து விட்டு தர்ம பிரதிஷ்டை செய்கிறேன் என்று யாத்திரைகள் செய்து அவளையே நான் இழந்தால் அப்புறம் நான் தர்ம பிரதிஷ்டை செய்து பயன்தான் யாது என்று பதறி போனார் கல்கி பகவான். அவருடைய தகப்பனார் ரிஷியசஸ், தாயார் இருக்கா, அவர்கள் முன்னாடி தன்னுடைய குறையை சொல்லி கதறி எழுதான் கல்கி. நீ கூப்பிட்டா வரா என்றார் விஷ்ணு யசஸ். அதனால பத்மாவதி என்று அழைத்தான். தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது போல எழுந்தாளாம் கல்கியின் மனைவி தர்மபத்னி. இப்போ நான் தர்ம பிரதிஷ்டாதா என்று பட்டம் சூட்டிக்கலாம். ஏனென்றால் என்னுடைய தர்மபத்னியை நான் எழுப்பிட்டேனே, அதில் உயிர் போன நிலையில இருந்த தர்மபத்னிக்கு உயிரை கொடுக்கக்கூடிய தைரியம் வந்துடுத்தே. எனவே நான் தர்ம பிரதிஷ்டை பண்ணினேன் என்று கல்கி தர்ம பிரதிஷ்டாதா என்று நீங்கள் சொல்வது சத்தியம் என்று மகிழ்ந்து போனான். கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரே குரல்ல மண்ணும் மின்னும் அதிர கதறினார்கள், தர்ம பிரதிஷ்டாத்ரே நமஹா என்று. அதைத்தான் நமது நாரத பகவான் இன்றும் தினந்தோறும் திருவேங்கடமுடியான் காதிலே அது விட வேண்டும். திருவேங்கடமுடியானும் பத்மாவதியின் கணவன், கல்கியும் பத்மாவதியின் கணவன். திருவேங்கடமுடையானிடம் அபார பக்தி கொண்டிருந்த பக்தர் ஜெயதேவரும் பத்மாவதியின் கணவர். அந்த பத்மாவதியை பகவத் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டார் ஜெயதேவர் என்று புல்லரிக்கக்கூடிய வரலாறு பக்த விஜயத்தில் பார்க்கிறோம். அவருடைய திருமணம் நடந்தது எங்க? பூரி கஷேத்திரத்தில். பத்மாவதி என்கிற பேரழகியை ஜெயதேவர் திருமணம் செய்து கொண்டார். அதற்கப்புறம் அவர்களுக்கு இல்லறத்தை தொடங்கக்கூடிய முதல் இரவு ஏற்பாடு பண்ணி அதற்கு அங்கமாக உதக சாந்தி ஜபம் செய்தார்கள். பலர் வந்திருக்கா. எல்லாரும் சொல்ற என்ன பேரழகு, சாக்ஷால் லட்சுமி தேவி போல இருக்காளே பத்மாவதி. இரவிலே அந்த பெண்ணை ஜெயதேவரிடம் தனிமையார்களை கொண்டு வந்து விட்டார்கள். ஜெயதேவர் பார்த்தார், இந்த பேரழகு பெட்டகம் நமக்கு இல்லை, ஜெகநாதனுக்கு என்று எண்ணினார். பத்மாவதி என்னோடு வா என்று அந்த இரவிலே பத்மாவதி அழைத்து கொண்டு புருஷோத்தமன் கோயிலுக்குள்ளே வந்தார். கதவுகள் மூடி இருக்கின்றன. ஆனால் ஜெயதேவர் வந்தவாறே கதவுகள் தானே திறந்து கொண்டன. கருவறைக்கு சென்றார். ஜெகநாத பிரபு, உனக்கு இந்த பேரழகை காணிக்கையா சமர்ப்பித்து நல்ல பொருள் எல்லாம் உனக்கு, இந்த பத்மாவதி ஏற்றுக்கொள். பெருமாள் அப்படியே தான் இருந்தார். என்ன செய்வார்? பத்மாவதி எப்படி ஏற்றுப்பார்? துளசியா காமிச்சு எடுத்துக்கிறதுக்கு. ஆனால் ஜெயதேவர் கதறினார். அந்த கதறலுக்கு பகவான் கொண்டா என்றான். வாயை திறந்தார். அப்படியே பத்மாவதியை வீங்கிட்டோம். ஜெயதேவர் திரும்பி மணவரைக்கு வந்து விட்டார். விடிந்தது எல்லாரும் பார்க்கறா.
பொண்ணை காணும். மாப்பிள்ளையை கேட்டால் பொண்ணுங்க, பொண்ணை பெருமாள்கிட்ட கொடுத்துட்டேன். பொண்ணை பெற்றவன் கதறான், இப்படி ஒரு பைத்தியத்துக்கு பொண்ணை கொடுப்பேனா? ஜனங்கள் எல்லாம் தவிக்கிறாருக்குள்ள கோயில் அமக்கலப்படுது. ஜெகநாத பெருமான் வாயிலிருந்து துதிக்கை போன்று ஒரு கை, அதிலே ஏகப்பட்ட வளைகள், மணப்பெண்ணுடைய கை. உதகசாந்திக்கு வந்திருந்த சில பண்டாக்கள் சொன்னார்கள், இது நேற்றைய தினம் பார்த்த மணப்பெண்ணுடைய கை. பெருமாள்கிட்ட ஒப்படைச்சேன்னு சொல்றது சரிதான் போல் இருக்கு. அதுக்குள்ள பகவான் ஜெயதேவரை வரவழை என்று பண்டாவுக்கு மனதிலே ஒரு கட்டளை வரும்படி சொன்னான். பெரிய பண்டா ஜெயதேவரை அழைத்து வந்தார். ஜெயதேவரை அழைத்து வந்தவாறே ஜெயதேவருக்கு முன்னாடி வாயை திறந்தான் எம்பெருமான். பத்மாவதியை கொப்பளித்தான். ஜெயதேவா, இவளை உன் தர்ம பத்னியாக வைத்துக் கொண்டு வாழ், என்னுடைய பிரசாதமாய் ஏற்றுக்கொள் என்று சொன்னான். அந்த எம்பெருமானுடைய பிரசாதமான பத்மாவதியை தன்னுடைய இல்லறத்திலே துணையாக வைத்துக் கொண்டு வாழ்ந்தார் ஜெயதேவன். தர்மம் நிலைப்பதெல்லாம் தர்ம பத்திரியினால. அதனால இல்லாள் இருக்க இல்லத்திலே அறம் இல்லாமல் இருக்குமா? எனவேதான் கல்கியும் பத்மாவதிக்காக பதறினார். பத்மாவதி உயிர்த்து எழுந்து வந்தாள். ஆயினால்தான் நாரதர் சொல்லுகிறார், தர்ம பிரதிஷ்டா காரிணே நமஹா என்று. இதற்கான ஸ்லோகத்தை கேட்கிறீர்களா? தர்மஞ்ச கிருதஞ்சாபி யுகம் ஸ்தாபயதீதி தம் தர்ம பிரதிஷ்டாகாரீதி ஸ்துவந்தி முனயோ நதாக. இதற்கு தமிழ், கிருத்தயுக வரநெறி மீண்டும் தழைக்க செய்வான் கல்கி என்பதனாலே தர்ம பிரதிஷ்டாகாரி என்றே பெயரை இட்டனர் கல்கி தனக்கே. தர்ம பிரதிஷ்டாகாரிணே நமஹா. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.